வாவுசி பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக தூத்துக்குடியில துறைமுகத்துல கடல்ல கப்பல் விட்டது. பிரிட்டிஷ்காரன் கப்பல் விட்டான். தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு போயிட்டு வர்றதுக்கு 5 ரூபாய் 1907. அப்போ இவரு தமிழ்நாட்டு மக்களுக்காக பிரிட்டிஷ் கம்பெனியை எதிர்த்து வாவுசி கப்பல் விட்டார். 2 கப்பல் விட்டார். உடனடியாக பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணாங்களா, 5 ரூபாயா இருந்த கட்டணத்தை 75 காசு மாத்தினார். 5 ரூபாயா இருந்த கட்டணத்தை 75 காசு மாத்தினார். ஆனால் மக்கள் வாவுசியை நம்பி, வாவுசிக்கு நஷ்டம் ஏற்பட்டது, பிரிட்டிஷ் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டது. வாவுசியை நம்பி மக்கள் கப்பலிலே பயணம் செய்தார்கள். இப்படியானவர் பிபின் சந்திரபால் அப்படிங்கிற ஒரு வடநாட்டை சார்ந்தவர். காங்கிரஸ்ல திலக அணின்னு ஒரு அணி உண்டு, மிதவாத அணி, தீவிரவாத அணின்னு ஒரு அணி உண்டு. விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தார். அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வாவுசி, பத்மநாப ஐயங்கார், சுப்பிரமணிய சிவா இவர்கள் எல்லாம் திட்டம் போட்டார்கள். நீங்கள் சிறையிலிருந்து பிபின் சந்திரபால் வந்ததை கொண்டாட கூடாது என்று பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லியது. தடையை மீறினார்கள். வாவுசி கைது செய்யப்பட்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக, சுதந்திர போராட்டத்திற்காக இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற தமிழன் தான் வாவுசி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர் இந்தியாவிலே யார் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்த வாவுசி தான் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர். அந்த தண்டனையில தான் பெரிய அளவில் அவர் உடல் பாதிக்கப்பட்டு இந்த சூழலில் அவர் சிறையிலிருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகு அவர் செய்த வேலைகள் 2-3 அறிவிப்பினை செய்தார். என்ன சொன்னார் என்றால், தந்தை பெரியாருடைய தலைமையில் வாவுசி கலந்து கொண்டு ஒரு கூட்டம் பேசுறார். அதுவரைக்கும் காங்கிரஸ்ல இருந்த வாவுசி தந்தை பெரியாருடைய தலைமையில் 1927 என்னுடைய தலைவர், இதுவரைக்கும் காந்தி தலைவராக சொல்லிக்கிட்டு இருந்த வாவுசி, வாவுசிக்கு காந்திக்கு முரண்பாடு உள்ளது. ஆனால் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ்ல இருந்த வாவுசி 1927 என்னுடைய தலைவர் தந்தை பெரியார் என்று குறிப்பிட்டார் வாவுசி. 28 காரைக்குடியில வாவுசி பேசுறாரு, இந்த நாட்டில் மனு தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும், சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விடுதலை போராட்ட வீரன் சாதி ஒழிப்பை பற்றி பேசியவர் யார் என்றால் வாவுசி தான் என்பதை, தமிழ்நாட்டில் பிறந்த வாவுசி தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான